டேய் நில்லுடா, டேய் நில்லுடா, டேய் உன்கிட்டதான் பேசிட்டு இருக்க, போயிட்டே இருக்க, நில்லுடா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எப்ப இருந்து இப்படி மாறின நீ? டேய் உனக்கு தெரியும்ல எங்க அம்மா எனக்கு எம்பிட்டு முக்கியம்னு. எங்க அம்மாவோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டது உனக்கு தெரியும்லடா. அந்த நினைப்புல ஏன்டா இப்படி மண்ணள்ளி போட்ட? இலை ஒரு வயசுக்கு மூத்தவங்க வீட்டுல இருந்தாங்கடா ஏதாவது குற்றம் குறை சொல்லத்தாண்ட செய்வாங்க. அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவங்க ஏதாவது சொன்னா உன்னால தாய்க்க முடியாதோ? டேய் ஏசி இல்லன்னு அம்மா சும்மா தாண்டா சொன்னாங்க, அது குத்தமாவே சொல்லல. அதுக்குள்ள இவன் என்னென்னலாம் பேசிட்டான் பாத்தீங்களா? எங்க அம்மாவை எதிர்த்து பேசுற, காயப்படுத்துற, வீட்டு வாசல்ல போய் நின்னு அங்க கத்துறடா. அவங்க எல்லாம் என்னடா நினைப்பாங்க நம்மள பத்தி? அம்மா என்ன நினைப்பாங்க? வயசான காலத்துல என்னால எங்கேயும் நிம்மதியா இருக்க முடியலையே நினைப்பாங்கல்ல அவங்களும். முன்னெல்லாம் நீ இப்படி இல்லவே இல்லடா. ஏண்டா எங்க அம்மாவை நான் பாக்கணும்னு சொன்னதுக்காக எல்லாரையும் மீறி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனவன் தானே நீ. இப்ப என்னடா யாரோ மாதிரி நடந்துட்டு இருக்க? கோமதி, நானும் கொஞ்ச நாள் அவனை பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆளே ஒரு மார்க்கமாவே இருக்கான். ஏண்டா இலை, அவங்க வீட்டுல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்ற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போதைக்கு அவங்கள வம்படி வீம்படுத்தி வீட்டு விட்டு அனுப்பிச்சு விட்ட. சொல்லு, இந்த வீட்டுல யாரும் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறியா? வாயை திறந்து பதில் சொல்லுடா. டேய் அது என் அம்மாடா, உன் அம்மாச்சி. ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. சொல்றா, எதுக்கு அப்படி பண்ண? அவங்க உன் பாட்டிடா. இங்க வர, எனக்கு தெரிஞ்சு நீ சண்டைக்கு போறவன் தான். ஆனா வீம்பு சண்டைக்கு நீ போக மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப இருக்கப்ப ஏன்டா இப்படி பண்ண? சொல்றா, கேக்குறீல்ல? நான் பண்ணது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் நல்லதுக்கு தான் பண்ணேன். எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போறதுல என்ன நல்லது? யாருக்கு நல்லது? அது டேய் சொல்லுடா. நேத்து ராஜியோட அப்பாவை கடை தெருவுல பார்த்தேன். பெத்த அம்மாவை கூட பாத்துக்க முடியாத ஆளா நீங்கன்னு ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாரு. அவரு தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அவருக்கு எதுக்கு மேலேயும் கெட்ட பேர் வேண்டான்னு சொல்லி நான் அம்மாச்சியை அங்க போக சொன்னேன். ஏலை, அவரை பத்தி யாராவது அப்படி பேசுறப்ப அதை கேட்கிறப்ப உனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம்ல. அப்படி இல்லண்டா அத்தைட்டு அது உண்மையை சொல்லிருக்கலாம்லடா. அதை விட்டு விட்டு என்னமோ அவங்க வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்ட நீ. சாரிப்பா, எனக்கு வேற வழி தெரியல. என்ன வழி தெரியல? என்னடா சாரி? ஏண்டா என் 5 பிள்ளைங்கள்ல நீதானடா என்ன ரொம்ப புரிஞ்சவன். நீதான் பக்குவமானவன் நினைச்சிட்டு இருந்தேன்டா. கடைசியில நீயே இப்படி பண்ணிட்டியேடா. இத பாருடா, நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, நீ இன்னைக்கு பண்ணது மகா பெரிய தப்பு. இதை நான் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் உன்னை. போடா. சாரிமா. டேய் சிப்ப. ஏன்டா இப்ப இருக்கு? அண்ணே, நீ இன்னைக்கு ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டனே. இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி? எங்க அப்பாவை பத்தி கடை தெருவுல ஒருத்தர் தப்பா பேசினாரு, அதனாலதான் நீ எங்க அப்பத்தாவ வீட்டை விட்டு வெளியே போக சொன்னியா? எப்ப அடுத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கற ஆளான நீ?
நீ சொன்னதை வேணா அத்தையும் மாமாவும் நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். நேத்து சித்தப்பா கிட்ட ஒரு கதை சொன்னேன், அப்புறம் என்கிட்ட ஒரு கதை சொன்னேன். இன்னைக்கு வீட்ல மத்தவங்க முன்னாடி ஒண்ணு சொல்ற, அத்தை மாமா கிட்ட வேற ஒண்ணு சொல்ற. என்னதான் பிரச்சனை உனக்கு? இங்க பாரு கதிர், நீ கொஞ்ச நாளா ஆளே சரியில்லை. யார்கிட்டயோ பேசுற, எங்கேயோ போற வர, எதையும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. கதிர் அவன் வாழ்க்கையில பண்ணவே மாட்டான்னு நினைக்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ. என்னதான் நடக்குது? அப்போ நீ எதுவும் சொல்ல மாட்டல? எதுவுமே சொல்லாத, என்னமோ பண்ணு. ஆனா பாரு, நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. எங்க அப்பாவும் சித்தப்பாவும் பண்ற விஷயங்கள்ல எதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவியோ அதேதான் நீ இன்னைக்கு பண்ணிருக்க. அப்பத்தாவ அழ வச்சிருக்க. இந்த வயசுல அவங்கள மாத்தி மாத்தி பந்தாடுறது சுத்தமா நியாயமே இல்ல, சொல்லிட்டேன். என்ன விட அந்த கதிர் தான் நல்லவன் எத்தனை வாட்டி சொல்லிருப்பீங்க. இப்ப அந்த நல்லவன் பண்ண காரியத்தை பாத்தீங்கல்ல. எதுக்கு குமாரு நடந்ததையே பேசிக்கிட்டு? அவங்களே வருத்தத்துல இருக்காங்க, விடு. அத்தை, ஏதாவது சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வரவா? உன்னை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு பார்த்தா உனக்கு இது தேவையானு தோணுது. சக்தி, அண்ணா அமைதியாரு. இல்லைங்கண்ணா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாத. ஏதோ கோபத்துல அத்தை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். தப்புதாங்கண்ணா, தப்புதான். ஆனா அந்த கோபத்துக்கான காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியுங்கண்ணா. என் இடத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல யாரா இருந்தாலும் அது நியாயமான கோபம் தானே. தம்பி போதும், விடுங்க. அண்ணி, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிதாங்க ஆகணும். இன்னைக்கு என்னன்னா ஒரு உப்புக்கு சப்பலா விஷயம் அதை சொல்லி அத்தா வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் அத்தா அன்னைக்கு வடை சாப்பிட்டுக்கிட்டே என்கிட்ட என்ன சொன்ன நீ? என் மவ வீட்டுல என் மவ மருமவெல்லாம் சேர்ந்து அப்படி பாத்துக்கிறாங்க, இப்படி பாத்துக்கிறாங்க, தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்ன. இதான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதாத்தா? எவ்வளவு கேவலமா நடந்துட்டானோ. அதுவும் அசப்பேர அவன் தான் உன்னை தெருவில் இழுத்து கொண்டு நிறுத்திட்டான். போதும் சக்தி. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது விட்டுறணும், வச்சு ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. அண்ணா என் மனசு ஆறலண்ணா. அந்த பொடிப்பை அவன் எப்படி இருப்பான்? ஆத்தா எப்படி? டேய், நீ மட்டும் ரொம்ப யோகியமா? இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீ தானே? ஆமாங்கண்ணா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அன்னைக்கு மட்டும் நீ அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு நடந்ததெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அண்ணா, நான் அன்னைக்கு இருந்த மனநிலை அப்படி. அதுக்குதான் ஆத்தா காலில் வந்து மன்னிப்பு கேட்டுட்டான். இதுக்கு மேல என்னங்கன்னு செய்யறது? மன்னிப்பு கேட்டல, அம்புடுதான் பிரச்சனை முடிஞ்சது. வள வளன்னு பேசிட்டு நீ உள்ள போ. அத்தை போமா, வாங்க, உள்ள போலாம். வாங்க 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 அத்தை, அழாதீங்க, வாங்க. அந்த பொடி பையன் மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிருக்கான். அத சொன்னா அண்ணனுக்கு எம்புட்டு கோவம் வருது பாருங்க. நீ வேற ஒண்ணும் இல்லைங்க, நீ பாசம். அண்ணனுக்கு மருமக மேல அவ்வளவு பாசம். தம்பி, கதிர் மேல இருக்க பாசத்துல எல்லாம் உங்க அண்ணன் அப்படி பேசல. அத்தைய மேல மேல வருத்தப்பட வைக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் அப்படி பேசுறாரு. ஓ, உங்களுக்கு மருமக மேல பாசம் இருக்குதான் நீ செய்யும். அது எப்படிங்க நீ உங்க மருமகனை நீங்க விட்டு கொடுப்பீங்க? நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. நான் ஒரு மட பையன்,
அத மறந்துட்டு உங்ககிட்ட வந்து நியாயம் கேக்குறேன் பாருங்க. தம்பி, நீங்க தேவையில்லாததையெல்லாம் யோசிக்கிறீங்க. உங்க அண்ணன் சொன்ன மாதிரி அத்தை வீட்டை விட்டு போகிறதுக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். இப்போ பண்ண தப்ப உணர்ந்து அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவங்களும் இங்க வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அதோட எல்லாத்தையும் விட்டுருங்க. வேற எதுவுமே பேச வேண்டாம். பாத்தியாடா மௌன, நடக்கிற கூத்தெல்லாம் பாத்தியா? பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாருமே மாறிட்டாங்க. மாறிட்டாங்க, எல்லாரும் மொத்தமா மாறிட்டாங்க. ஏண்டா மருமகனை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோன்னா 2 பேரும் எண்ணெயில போட்ட கட்டுக்கு மேல சும்மா புரிய ஆரம்பிச்சாங்க. பாத்தியா? இந்த வீடு முன்னாடி இருந்த மாதிரி இல்லடா குமாரு. மாறுது, தலைக்கீழ மாறுது. வேண்டான்னு ஒதுக்கி வச்ச எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களா வீட்டுல சேர்த்துக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ராஜு வந்தா, அப்புறம் அந்த துரோகி கூட அண்ணன் பேசுறாரு. இன்னைக்கு அவனுக்காக கூட பிறந்த தம்பி என்ன குத்தம் சொல்லிட்டு போறாரு. வேண்டப்படாதவெல்லாம் வீட்டுள்ள வர வர வீட்டுல இருக்கிற நாமெல்லாம் வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். டே குமாரு, உஷாரா இருக்கணும்டா. இல்லன்னு வச்சுக்க, நம்ம 3 பேரும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். பண்ணணும்டா, இதாச்சும் பண்ணணும்டா. எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய நாள்லாம் இல்லல்ல? அதுக்குள்ள நீ படிச்சு முடிச்சிருவியா? படிச்சு முடிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா படிக்கிறதுக்கான மனசு வரல. வீடுனா நிறைய விஷயங்கள் நடக்கதான் செய்யும் ராஜி. அதெல்லாம் யோசிச்சு படிப்புல கோட்டை விடக்கூடாது. வீடுனா நிறைய விஷயம் நடக்கதான் செய்யும் தெரியும். ஆனா உன்னால இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் தான் சொன்னேன்ல, ஒருத்தர் உங்க அப்பாவை தப்பா பேசினாரு. அப்படி ஏதாவது நிஜமாவே நடந்திருந்தா எனக்கு தெரிஞ்ச கதிர் அந்த ஆள் கிட்ட சண்டைக்கு போயிருப்பான். இல்லனா எங்க அப்பா கிட்ட அப்பத்தா கிட்ட பேசியிருப்பான். சுமூகமா பிரச்சனைய சரி பண்ணிருப்பான். இப்படி சண்டை போட்டு வெளியே துரத்திருக்க மாட்டான். என்ன சொன்ன? உனக்கு தெரிஞ்ச கதிரா? ஓ, உனக்கு கதிரா அந்த அளவுக்கு நல்லா தெரியுமா? இத பாரு, நீ பேச்ச மாத்தாத. இல்ல சும்மா சொல்லு, உனக்கு என்ன எவ்வளவு நல்லா தெரியும்? இப்போ என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லு பாப்போம். சொல்லு, சும்மா சொல்லு ராஜி. அப்பா, கைய உடைச்சிருவ போல இருக்கு. இந்த கைய வச்சுதான் நான் காரை ஓட்டணும், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நீ என்ன ட்ரை பண்ற? என்ன சமாதானப்படுத்த பாக்குறியா? இவ்வளவு கோவம்லாம் ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது ராஜி. உனக்கு வேணா சூடா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்னும் தேவை கிடையாது. சரி, டீ வேணா, காஃபி வேண்டாம். அப்ப வேற உனக்கு என்னதான் வேணும்? என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு, எனக்கு அது போதும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்பத்தா அப்படி அழுதுட்டு நின்னதான் ஞாபகம் வருது. அப்பத்தாவ வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு சித்தப்பாவை என்னெல்லாம் திட்டின நீ. கடைசியில நீ என்ன பண்ண இன்னைக்கு? அவருக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு காமிச்சிட்டல. என்கிட்ட பேசாத கதிர், தயவு செஞ்சு பேசாத. சரி, நான் வெளியே இருக்கேன், நீ படி.
ஏங்க ம் இன்னும் கணக்கு பார்த்து முடியலையா? கணக்கு பார்த்து முடிய கொஞ்ச நேரம் ஆகும். நீ வேண்டாம், உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு. நீ போய் தூங்கு. ஏய், ஆ? என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அம்மாவை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. எங்க அம்மா நிரந்தரமா இங்க இருக்காது, ஏதாவது சொல்லி அண்ணனுங்க வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு கதிரே காரணமாவான்னு நான் எதிர்பார்க்கல. அதே அவன் காரணத்தை தெளிவா சொல்லிட்டானே. காரணம் என்னவா வேணாலும் இருக்கட்டும்.